திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பொதட்டூர்பேட்டை, அம்மையார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் கடந்த சில நாட்களாக தொடர் திருட்டு மற்றும் கொள்ளை வழக்குகள் பதிவாகி வந்தன. ஆள் இல்லாத தனியாக உள்ள வீடுகளை குறிவைத்து பூட்டிய வீடுகளில் புகுந்து தொடர் கொள்ளை சம்பவங்கள் தொடர்வதை உறுதி செய்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். டிஎஸ்பி கந்தன் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் கொள்ளை போன குடியிருப்புகளில் தீவிரமாக விசாரணை நடத்தி ஆதாரங்களை சேகரித்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் சந்தேகத்திற்கிடமான வகையில் அந்த பகுதியில் நடமாடியவர்களின் காட்சிகளை வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். கொள்ளை நடந்த பிற வீடுகளின் அருகேயும் குறிப்பிட்ட சில நபர்களின் நடமாட்டம் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் தொடர் விசாரணையில் அந்த நபர்களே தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதையும் உறுதிப்படுத்தினர். சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்த நபர்களின் அடையாளங்களைக் கொண்டு குற்றப்பதிவேடுகள் மற்றும் பிற மாவட்ட காவல் நிலையங்களில் பதிவான வழக்குகளை விசாரித்த போலீசார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் பாராஞ்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை கண்டறிந்தனர். அதன் அடிப்படையில் பாராஞ்சி பகுதியில் உள்ள குடியிருப்பை சுற்றி வளைத்த போலீசார் கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய சுதன், தமிழ்ச்செல்வி, சந்தோஷ், அஜித்குமார், மனோ, நாகேஷ் என 6 பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் ஆட்கள் இல்லாத பூட்டிய வீட்டை மட்டும் நோட்டமிட்டு இரவு நேரங்களில் வீடு புகுந்து கொள்ளையடித்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்தனர். அத்தகவலின்படி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 26 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள், 2 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து கணவன், மனைவி உட்பட 6 பேர் கும்பலை போலீசார் சிறையில் அடைத்தனர். திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து தொடர் திருட்டில் ஈடுபட்ட கும்பலை துரிதமாக பிடித்ததால் அப்பகுதி மக்களிடையே நிம்மதி திரும்பியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் தடுக்க மாவட்டம் முழுவதும் இரவு நேர ரோந்து பணியை தீவிரப்படுத்தவும் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.